Hello friends, இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்ட் எக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ளஷ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையில் இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிஷ் உதுத்தியாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு. ஃபிஷ்ஷில் வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். மிளகாத்தூள் உப்பெல்லாம் இருக்குது, ஆனால் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காய பவுடர் போடுறேன். இது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வெங்காய பொடி. அதே போல் புதினா பொடியும் வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், இது நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அது பாயில் ஆகுது. இப்போ இந்த 4 முட்டையும் வந்து அது உள்ள நம்ம போட்டுடலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் தான், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இது எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்குள்ளே வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நான் எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த டாப்பில் நான் வந்து கொஞ்சம் வந்து உடச்சிக்க போகிறேன். இதை நம்ம தோல் எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நான் ஸ்கூப் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லோ வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதை நான் எடுத்துட போகிறேன். ஓரமாக வந்து இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. நடுவில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் போடணும் இல்லையா உள்ள. இப்போ நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சிடலாம். இதே மாதிரி 4 முட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். இதை இப்படி நிற்க வச்சுருங்க, இல்லைன்னா கொட்டிடும் உள்ளே இருக்கிறது. கொஞ்சம் உடச்சிக்கோங்க.
நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா வந்து இது மாதிரி எடுக்க முடியாது. இப்போ நம்ம இது எடுக்கிறதுல வந்து ஆம்லெட் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நம்ம ஆம்லெட் கூட போட்டுக்கலாம். இதே இப்படி நிற்க வச்சுருங்க. நீங்கள் அது விழுந்துருச்சுன்னா வந்து கொட்டிடும் உள்ளே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிற்க வைங்க. அதே போல் நம்ம 4 பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 வந்து அது உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், மற்றது இருக்குது உள்ளே. அப்புறம் இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம கொஞ்சம் வந்து இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து கலக்கிடலாம். தேவைப்படுறது மட்டும் கலக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே தேவைப்பட்டாலும் கலக்கி வச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு முட்டையில் வந்து அந்த எல்லோ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு, யோக் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் ரொம்ப எடுக்கலை, கொஞ்சம் உள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ ஒரு முட்டையாக எடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கையில் தான் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு டூத் பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உள்ளெல்லாம் போகணும் இல்லையா. நான் வந்து ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன், மட்டன் இல்லை வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நல்லா கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் மைதா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடுறேன். இப்போ இதே போல் வந்து எல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
நான் முட்டை வந்து பாயில் பண்ணாத அதை எடுத்து அதை சின்ன ஹோல் போட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் ஸ்டஃப் பண்ணி பார்த்தேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ எடுத்துட்டு ஒயிட் மட்டும் உள்ளே போட்டு அது பண்ணி பார்த்தேன். பட்டு அது செஞ்சது வந்து அவ்வளோ நல்லா வரல. அதனால தான் இப்படி பண்ணுறேன். இதே போல் நம்ம எல்லா முட்டையும் செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து அந்த எக் யோக்கில் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். நல்ல பாயில்டு வாட்டர். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிடலாம். இது ஒரு 10 minutes பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து இதில் நம்ம போட்டு ஸ்க்ராம்பிள்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் பேன் கேக் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன், ஆம்லெட் பண்ணலான்னு யோசித்தேன். பட் இப்போ ஸ்க்ராம்பிள்டு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து முட்டை பாயில் பண்ணும்போது நம்ம போடும்போது ஒரு முட்டை உடைஞ்சிருச்சு. அந்த முட்டையும் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஸோ எதுவும் இதில் வேஸ்ட்டாக வருதுல்ல. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அதிலே உப்பெல்லாம் இருக்குது. பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் எக் ஸ்க்ராம்பிள்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க, நல்ல வாசனை. இப்போ இது நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஆறட்டும், நம்ம அப்புறமா வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். ஃபிஷ் எக் ஸ்க்ராம்பிள்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அது ஆறட்டும், நம்ம உரிச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நம்ம ஸ்டஃப்ட் எக். அழகாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து உள்ளே நம்ம ஃபிஷ்ஷை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் மின்ஸ் சிக்கன், மட்டன் இல்லை வெஜிடபிள் எதுனாலும் வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு லாங் ப்ராசஸாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமை தேவை இது செய்யறதுக்கு. பட் வந்து நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் முட்டையில் உள்ளே வச்சு கொடுக்கும் போது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நல்ல சின்ன பிள்ளைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபீஸ் செய்யும் போது நிச்சயமாக வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. இப்போ ஸ்டஃப்ட் எக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் வந்து இருக்கிறது தான் வந்து நான் ஸ்க்ராம்பிள்ட் பண்ணியிருக்கேன். எக் ஸ்க்ராம்பிள்ட், ஃபிஷ் எக் ஸ்க்ராம்பிள்டும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து 2 டிஷ் கிடச்சிருச்சு.
இதுவும் ஃபிஷ் எக் ஸ்க்ராம்பிள்டும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டஃப் டேக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வந்து நமக்கு பொறுமை தேவை. இது ஒரு லாங் ப்ராசஸாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.